சார், ஓவர் திங்கிங்க எப்படி தடுத்து நிறுத்துறது? அது முடியுமா? நடக்காத விஷயத்த மைண்டு யோசிச்சு, யோசிச்சு அது பயந்துகிட்டே இருக்கு. இல்ல அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஓவர் திங்கிங்க எப்படி ஓவர் கம் பண்றது? ஓவர் திங்கிங்கிறது என்ன தெரியுமா? நம்மளுக்கு இந்த விஷயம் நடந்துருமா? நடந்துருமா? நடந்துருமாங்கிற பயம். வாட் இஃப் ம். எனக்கு இது நடந்துட்டா என்ன? அப்படின்னு. இது வந்து 2 விஷயத்த நீங்க பார்க்கணும். என் கண்ட்ரோல்ல இருக்கா? என் கண்ட்ரோல்ல இல்லையா? வாட் இஸ் இன் மை கண்ட்ரோல்? ஐ கேன் டூ சம்திங். வாட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல்? ஐ கேனாட் டூ எனிதிங். எக்ஸாம் எழுதுற வரைக்கும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. எக்ஸாம் ரிசல்ட் உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. அது எவன் கரெக்ட் பண்றானோ அவனோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது மாதிரி இப்போ நான் வந்து ஒரு அன்சர்டன் கேம்ல விளையாடுறோம். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு என்னெல்லாம் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எனக்கு முன்னாடி இருக்கோ, அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை வச்சு தான் வி மேக் அ எஜுகேட்டட் கெஸ். இப்போ நாங்கள் பண்ணுறதுலாம் எஜுகேட்டட் கெஸ். ம். இந்த எஜுகேட்டட் கெஸ்ஸை வி மேக் அண்ட் வி ட்ரை டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அதில் ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை பில்டப் பண்ணிக்கிறோம். பட் லாட் ஆஃப் திங்ஸ் நடக்கணும். பல விஷயங்கள் நடக்கலாம் உலகத்தில்.